வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். காகத்வாஜ விட்மேகே கட்கஸ்தாயமி தன்னோமந்த பிரச்சோதயாத் என்ற சனீஸ்வரனின் காயத்ரியை மனதிலே நினைத்து கொள்வோம். வணக்கம் நண்பர்களே, நமக்கு எல்லா கிரகங்களும் தன்னுடைய செயல்களை செய்யும்போது பயம் ஒன்றும் வருவதில்லை. ஆனால் சனி கிரகம் அப்படின்னும் போது ஸ்பெஷலாக ஒரு பயம் உண்டு. ஏன்னா சனி ஈஸ்வரன், அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின ஒரு கிரகம். ரெண்டாவது, அவர் எதையும் செய்துவிட்டால் தண்டிப்பார் அப்படின்னு உண்டு. அதாவது நம்ம நாடுகளிலே சில நாடுகள் பார்க்கும்போது போலீசிங் அப்படிங்கிற இருக்கும். சிங்கப்பூரில் போலீசிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா, நம்ம எதாவது செய்துவிட்டால் உடனே தண்டனை உண்டு. தண்டனை இருப்பதனால் குற்றங்கள் குறைந்திருக்குமா? ஆனால் குற்றம் குறைந்திருக்கும். ஏன்னா அவங்க உடனே எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்றாங்க. அப்போ கிளென்லினஸ் ஒன்று இருக்கும், சுத்தம், நேர்மை, ஒழுக்கம் இதெல்லாம் வேணும்னா போலீசிங் வேணும். அப்படிப்பட்ட ஒரு நமக்கு போலீசிங் யார் பண்ணுறாருன்னா இந்த சனி கிரகம் தான் பண்ணிட்டுருக்கார். அதனால தான் அவர் வந்த உடனே எல்லோரும் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த தீய பழக்கங்கள் அப்படிங்கிற வழக்கங்கள் எல்லாம் இந்த சனீஸ்வரன் கெட்டதனால் வரக்கூடிய பழக்கங்களாக இருக்கும். அது மாற்றும்போது நல்லவர்களாக மாறிவிடுகிறார். சனி போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க நார்மலாக. அப்போது தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளும்போது, அதுவும் சமய நெறிப்படி பார்க்கும்போது நல்லது ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமானது சனீஸ்வர கிரகம். அப்படிப்பட்ட கிரகங்கள் நமக்கு எப்படியெல்லாம் பலன் கொடுக்கும், அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு நார்மலாக புரிஞ்சு கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இந்த காணொலியில் நம்ம சனியுடைய தாக்கங்கள், அவருடைய தன்மைகள், அவருக்கு இருக்கக்கூடிய மற்ற பெயர்கள், அவர் எந்த இடத்துலலாம் ஆட்சியில் உச்சம் இருப்பார், நீச்சமாக இருப்பார், இல்லை அவருடைய அதிதேவத்தைன்னு சொல்லக்கூடியது, இப்படி ஒரு சில நுணுக்கங்களை காணப்போகிறோம். அதுபோல் சனி ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுனா, நமக்கு திருக்குறள் மூலமா எந்தெந்த குறள்களில் நம்ம வைத்துக்கொண்டால் சனியை நம்ம மனப்பாடமாக புரிஞ்சுக்கலாம், இப்படி இருந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவேஷன் நோட் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுப்போம். சனீஸ்வரனோட வரக்கூடிய நோய்கள் என்ன மாதிரி நோய்கள், அதாவது முன்னே நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு நோயை புரிந்து கொள்ள வேணும்னா சனி வந்துட்டாரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பேராமீட்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் இன்றைய காணொலியிலே நம்ம பார்க்க போகிறோம். அதனால் தொடர்ந்து காணொலியை பாருங்கள். உங்களுக்கு பல விதத்திலும் புரியாத புதிர்கள் இருக்கும். அந்த புதிர்களுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. முதலாவதாக சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா, உள்வட்ட கிரகங்கள், வெளிவட்ட கிரகங்கள்னு நமக்கு கிரகங்களிலே பிரித்திருப்போம். பூமியின் உள்ளே உட்பகுதியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உள்வட்ட கிரகங்கள் அப்படின்னும், அதை விட்டு தாண்டி இருக்கிறதெல்லாம் வெளிவட்ட கிரகங்கள் அப்படின்னு பார்ப்போம். செவ்வாய் வரைக்கும் இருக்கக்கூடியது உள்வட்ட கிரகம். புதன், சுக்கிர, செவ்வாய் இதெல்லாம் உள்வட்ட கிரகம். அந்த 5 கிரகங்கள் 2வது கிரகமானது குரு. அந்த குரு, சனி மற்றும் இவங்களோட வெளிவட்ட கிரகங்கள் வந்துடுவாங்க. சூரியனிலிருந்து ரொம்ப தொலைவான தூரத்தில் இருக்கக்கூடியவர் சனி கிரகம். அதனால தான் அவரை இருட்டு கிரகம்னு சொல்லுவோம். அப்போ கிழக்கிலே நமக்கு சூரியன் உதித்தால் மேற்கிலே இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான். அதனால தான் மேற்கு திசை அப்படிங்கிறது சனீஸ்வரனுடைய தன்மையாக அமைகிறது. ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அந்த சுற்றுவற்ற பாதையை சுற்றுவதற்கும் மெதுவாக தான் சுற்றுவார் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் சனியுடைய தன்மையில் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய அந்த கோலத்தை சுற்றியே நிறைய தூசு மண்டலங்கள்லாம் இருக்கும். அது ஒரு ரிங் மாதிரி இருக்கும். எப்போவுமே சனியுடைய பாகத்தில் ரிங் கிடைக்கும். அந்த தூசு மண்டலம் அப்படிங்கிற மண்டலத்தோடய சேர்ந்து சுற்றி கொண்டு இருப்பார். அப்படிங்கிறதான் அழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக. இதெல்லாம் சனியுடைய தன்மையாக காட்டுவார்கள். மெதுவாக சுற்றுவார்னா மந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவாக தான் காரியங்கள் செய்வார்கள், புரிந்து கொள்வார்கள். இதெல்லாம் அஸ்ட்ரோனமிக்கலி ஆல்சோ ப்ரூவ்டு. இன்றைக்கி நீங்கள் சனியிலே பார்த்தோம்னா ஒரு சின்ன டிபேட் கூட இருந்தது. வாக்கிய பிரகாரம் சனி பெயர்ச்சி இல்லை, திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி உண்டு அப்படின்லாம் ஒரு டிபேட்லாம் உண்டு. ஒரு கிரகங்களும் ஒரு ராசிக்குள்ளே 30 டிகிரி வரைக்கும் தான் சுற்ற முடியும். அதுக்கு மேலே அடுத்த ராசிக்குள்ளே போய்டும். அப்படி பார்க்கும்போது சோஃபார் கும்பராசிக்குள்ளார இருந்தது 270லேருந்து 300 டிகிரி வரைக்கும் தான் சுற்ற முடியும். அதுக்கு மேலே என்ன பண்ணும், 311, 302, 330 வரைக்கும் கும்பராசிக்குள்ளே முடிச்சுட்டு மீனராசிக்குள்ளே போயிடணும். ஏன்னா 360 டிகிரியோட சைக்கிள் முடிஞ்சு போகுது. அப்போ 331ன்னு சொன்னால் நேச்சுரலி மீனராசிக்குள்ளே இறங்கிடணும். அப்படி தான் சனி பெயர்ச்சியை கணக்கிடுவார்கள்.
அந்த 2.5 வருஷம் 7.5 வருஷம் அப்படிங்கிறது நமக்கு கணக்கு அப்படின்னு சொல்கிறோம். 7.5 நமக்கு சனி பிடித்து விட்டான்னு ஒரு ராசியினுடைய 12 ராசியின் ஜென்மம் அதுக்கப்புறம் 2ஆம் இடம் இதுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணும்போது 7.5ன்னு சொல்லுவோம். அப்போ சனீஸ்வரனுடைய பேர் என்ன அப்படின்னா நார்மலாக சனீஸ்வரன் சொல்லிடுறோம். வடநாட்டில் சொல்வது ஷனின்னு சொல்லுவாங்க. ஷனின்னா மந்தம்னு அர்த்தம், ஸ்லோ அப்படின்னு அர்த்தம். ஷனி அப்படின்னு ஷண்முகத்துக்கு போட ஷனி ஷாவை போடுவான். அவருக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க காரின்னு சொல்லுவான். கருப்பாக இருக்கிறதுனால காரி, மந்தமாக இருக்கிறதுனால மந்தன். கதிரின் மகன், அதாவது சூரியனுடைய மகன் யாருன்னா சனி. சூரியனுக்கு 2 மகன்கள் உண்டு, ஒன்று யமன், இன்னொரு சனி. சனி எதையுமே கொஞ்சம் முடக்கி போடுவதனால அவருக்கு முடவன்னும் பேர். அவருக்கு கால் கொஞ்சம் இது பட்டதுனால ராவணன் அப்படிங்கிற ஒரு ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கேரக்டரில் எல்லா கிரகங்களையும் ஒரே இடத்துல வைத்து கொண்டால் நான் என்னுடைய ஜெயித்து விடலாம் என்று இந்திரஜித் அப்படிங்கிற மகன் பிறக்கும் போது எல்லாத்தையும் வைத்துக்கும் போது சனி மட்டும் காலை அதர் ராசிக்குள்ளே வைத்ததாகவும் அந்த கால் வெட்டுப்பட்டதுனாலும் அவர் சகோணன் அப்படிங்கிற பேரில் கூப்பிடுவாராம். சௌரி அப்படிங்கிறதும் சனியுடைய பேர். கரியன் அப்படின்னாலும் அது நம்ம சனீஸ்வரனை தான் கூப்பிடும். பல பாரிஜாதகம், ஜாதக பாரிஜாதம், ஜாதக சிந்தாமணி, பிராச்சரியத்துடைய இதிலெல்லாம் அசிதன் அப்படின்னு ஒரு வேர்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அசிதன்னாலும் நமக்கு சனீஸ்வரனை தான் கூப்பிடுவார். எதையுமே ஆரம்பத்தில் இருக்க அந்தன் அப்படிங்கிறதும் இந்த சனீஸ்வரனை தான் சொல்வோம். ஆயுளை பற்றி சொல்வதனாலே சாவகன் அப்படிங்கிற வார்த்தையும் சனீஸ்வரனை தான் சொல்லுவோம். நம்ம நல்லா சொல்லுவோம், நீல கலரில் சட்டை போட்டுட்டு போகிறது, நீல வேட்டி கட்டுறது எல்லாம் சபரிமலைக்கெல்லாம் போவோம் இல்லையா, அந்த நீலம் தொடர்பு எல்லாமே சனீஸ்வரன். அதனால தான் நீலன் அப்படிங்கிற பேரும் அவருக்கு, சந்தில் அப்படிங்கிற பேரும் அவருக்கு தான், மங்கு அப்படிங்கிற பேரும் சனித்தான். வயதான தோற்றத்தை காட்டுவதனாலே முதுமகன் அப்படிங்கிற பேரும் சனீஸ்வரனுக்கு. பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்குது பாருங்கள் அவருக்கு. நோயை கொடுப்பதில் நோய் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதிதேவதை யாருன்னா சனீஸ்வரன். ஆயுளை சொல்வதனாலே யமன் அப்படின்னாலும் யமன் அவருடைய அண்ணாவாக இருந்தாலும் இவருக்கும் அந்த பேர் உண்டு, யமன்னு பேர் உண்டு. அவர் கருப்பாக இருக்கிறதுனால கிருஷ்ணன்னும் பேர் உண்டு அவருக்கு. அதோடு மட்டும் எதையுமே மேற்கோள் காட்டுவதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்லே, அந்த மேற்கோள் அப்படிங்கிற வார்த்தைக்கு யார் காரணம்னா சனீஸ்வரன். இப்படி சனி பற்றி பார்த்தோன்னா இவ்வளோ பேருக்கா அப்படின்னா அவ்வளோ பேர் இவருக்கு தான். இவருடைய உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா காற்று தான் இவருக்கு உறுப்பு, வாயு. அதனால தான் ஆஞ்சநேய சுவாமியை நம்ம அதிதேவத்தையாக இவருக்கு பரிகாரத்தில் சொல்லுவோம். உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் மகர ராசிக்குள்ளே இருக்கும். சூரியனுடைய நட்சத்திரம், அதாவது அப்பா. அடுத்து சந்திரன் திருவோணம் இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் இருக்கும் செவ்வாய். இந்த செவ்வாய் உச்சப்படுவது அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்குள்ளே இருக்கும் சனியுடைய ஏரியா. அப்போ சனிக்கு 2 வீடு உண்டு, மகரம் கும்பம் அப்படிங்கிற 2 வீடு. அவிட்டம் சதயம் பூரட்டாதின்ற 3 நட்சத்திரத்தை கொண்டது இந்த கும்பராசி. இதுக்குள்ளே இருக்கும் போதும் சனி தன்னுடைய டிராவலை செய்வார். ஆட்சியில் இருப்பது மூல திரிகோணத்தில் இருப்பது கும்பத்தில். இந்த மந்தகன், மெதுவானவன், கவனமானவன் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த சனியானவர் கருப்பு மற்றும் கருநீல நிறத்திலே இருக்கக்கூடியவர். ஏன்னா கருப்புனா இருட்டுன்னு வச்சுக்கிறோம், நீலம்ங்கிறது ஏற்கனவே நீலன்னு சொன்னதனால் வைத்துக்கொள்கிறோம். மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர். மேஷராசிக்குள்ளரே இவர் தன்னுடைய தன்மையை குறைத்து கொள்வார். அங்கே சூரியன் உச்சத்தில் இருப்பார். அப்பா எங்கள் வீட்டில் இருக்காரோ பையன் அடக்கி வாசிப்பான் அப்படிங்கிற கான்செப்டில் இங்கே நீச்ச கதியில் இருப்பார். அப்பா கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கோம், பசங்க வாலாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அக்டோபர் மாதத்தில் துலா ராசிக்குள்ள ரவி பார்த்திங்கன்னா சனி பகவான் உச்சத்தில் இருப்பார். அது மழைக்காலமானால் சூரியன் தன்மை குறைந்து விடும். அப்போ சூரியன் எங்கெல்லாம் அமைதியாக இருக்கிறோ அங்கெல்லாம் சனி ஆடுவார்னா துலாத்திலே உச்சம். இப்படி தன்னுடைய உயர்வு தாழ்வு நிலைகளை கொண்டு நம்மளை நிர்வாகம் செய்வது இந்த சனிக்குடைய தன்மை. இந்த சனியுடைய நோய்கள் அப்படின்னு பார்த்தா நார்மலாக காலச்சக்கர புருஷத்தினுடைய 10ஆம் இடம் 11ஆவது இடம் அப்படிங்கிற இடத்துல தான் சனியுடைய ஆட்சி இருக்கும்.
சனியுடைய தன்மையான நீச்சத்தன்மையானது மேஷராசிக்குள்ளரே இருக்கும். அதனாலே செவிட்டுத்தன்மையை கொடுக்கக்கூடியவர், பல் சம்பந்தப்பட்ட வலிகள் பல் நோய்களை கொடுக்கக்கூடியவர், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடல் நோய்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர், கால் மூட்டு கால் வலி கழுத்து வலி இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர், கைகாலிலே நடுக்கங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியவர், மனதிலே மண்ணுக்குள்ளே நம்ம சனி உட்காந்துட்டா எப்படி இருக்கும், மனதிலே நோய் ஹிஸ்டீரியான்னு சொல்லுவோம் இல்லையா, இது மனக்குழப்பத்தினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை கொடுக்கக்கூடியவர், ஃபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க, பக்கவாதம் கக்கா வலிப்பு இதெல்லாத்துக்கு காரணம் இவர் தான். இவருடைய தொடர்பிலே கேன்சர் அப்படிங்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும். இந்த அடிக்கடி மயக்கம் வருது சார்ன்னு சொன்னால் சனியுடைய தன்மையை பார்க்க வேண்டியிருக்கும். அவன் நரம்பு பாத சம்பந்தப்பட்டது பித்த வெடிப்புகள் எல்லாம் கொடுத்துருப்பார். இதெல்லாம் சனியுடைய பேசிக்காக நோய்கள் அப்படின்னு வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த சனீஸ்வர பகவானே ஜோதிட அடிப்படையில் ஒரு நல்ல பெரிய ஆசான்னே சொல்லுவோம். ஏன்னா கர்மத்தின் அதிபதி யாருன்னா இவர் தான். அதனால வேதத்தில் பிரஜாபதி அப்படிங்கிறது பிரதிக்கு இவர் அதிபதின்னு சொல்கிறாங்க. பிரஜாபதினா அவருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிபதி, ஒரு கூட்டத்தின் தலைவன்னு வைத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு இன்னொரு பேரும் உண்டு, சிவன் அப்படின்னு பேர். இவருடைய சிவன் ரொம்ப பக்தராக இருந்தால் இவரே சிவனாக இருந்தாலும் ஈஸ்வர பட்டன் கிடைக்கிறது. அப்போ கர்மா நீதி அப்படிங்கிறதெல்லாம் இவர்கிட்ட இன்பார்டாக இருக்கும். இவர் நோய் ரிலேட்டடு வயசு ரிலேட்டடு முதுமையாக காட்டும். இவங்கெல்லாம் சனீஸ்வரனுடைய தாக்கம் இருந்ததுன்னா முகத்தில் முதுமை காட்டும். அந்த முதுமையான தன்மை இளமையிலே முதுமைன்னு சொல்லுவாங்களே அப்படி. அதே மாதிரி மரணத்தை பிரதிநிதிப்படுத்துவது, முன்னாடி ஆயுளை செக் பண்ணணுன்னா சனீஸ்வரனை பார்ப்போம். அதனால் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் இந்த சனியுடைய கோட்டில் வரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அதே மாதிரி டிசிப்ளின், நிறைய ஆர்மி ரிலேட்டடான பீப்புளெல்லாம் இப்போ போலீஸ் ரிலேட்டட்னா யூனிஃபார்ம் ரிலேட்டட் பீப்புளெலாம் டிசிப்ளினாக இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா மேஷராசிக்குள்ளே சனி நீச்சப்பட்டாலும் அந்த ஒழுக்கம் கடமை உழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். பொறுமை நிறைய இருக்கும் சனீஸ்வரன்கிட்ட. இந்த மாதிரி நமக்கு சபார்டினேட்ஸ் கிடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முதலாளி ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏன்னா உழைக்கிறதுக்கு அவ்வளோ அஞ்ச மாட்டாங்க, எந்த காலையும் செய்யலாம் செய்வாங்க. இதில் இன்னொரு நுட்பம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மகர ராசிக்குள்ளே உச்சப்படுவார். அதனால தான் இந்த சனீஸ்வரனுக்கு ஒரு அதிதேவதை பிடித்தவர் வாயுன்னு பார்த்தோம். அதுக்கு அதிதேவதை அதுக்கு உனக்கு பிடித்த தெய்வம் யாதான் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறதுன்னு இந்த செவ்வாய் வைத்து பண்ணுவார்கள். அது வடநாட்டில் இருக்கும்போது இந்த செவ்வாயுடைய அதனத்தை வடை இங்கே பண்ணுவோம், அங்கே ஜிலேபியாக பண்ணுவோம். இப்படி பலவிதமான கட்டுப்பாட்டுகள் வரம்புகளை எல்லாம் வாழ்க்கை பாடத்திலே கொடுக்கக்கூடியது. ஆன்மீகத்திலே வளர்ச்சியையும் சோதனை வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களாக செய்யக்கூடியதாகவும் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே வருவார். இதை திருவள்ளுவர் பாணியில் சொல்லணும்னா வினைத்திட்பம் அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழே சொல்லியிருப்பார். வினைத்திட்பம் என்ப ஒருவன் மனத்திட்பம் மற்ற எல்லாம் பிற அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒருவனின் வெற்றியை தீர்மானிப்பது பல விஷயங்கள் என்றாலும் மிக முக்கியமானது அவன் செயலாற்றும் மன உறுதியே அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர். அப்படி ஒருவருக்கும் மன உறுதியை கொடுக்கக்கூடியவரானது இந்த சனி பகவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கஷ்டம் கொடுத்தா எப்படின்னா, நம்ம கோல்டெல்லாம் வாங்க போகிறோம் இல்லையா, எவ்வளோ தூரம் புடம் போடுதோ அவ்வளோ தூரம் வேல்யூ ஏறும் இல்லைங்களா, அழுக்கெல்லாம் போய். அப்போது கஷ்டம் கொடுத்தா உங்களை நல்ல பரிமாணத்துக்கு கொண்டு போகிறார் அப்படிங்கிறத மனதில் வாங்கி கொண்டால் அனைத்து விதமான தடைகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும், ஆனால் பலன் நல்லா இருக்கும்னு புரிந்து கொண்டால் சனியை நம்ம வார்ம்லி வெல்கம் பண்ணிவிடுவோம். ஏன்னா சனீஸ்வரன் வந்தால் எப்படி இருக்கும்னு இன்னொரு குறள் சொல்கிறேன். கலங்காது கண்ட வினைகள் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு செயலை நாம் முடிக்கிறதுக்கு அடிப்படையாக மனசில் உறுதி வேணும். அந்த உறுதி மட்டும் இருந்தால் போதாது, ஓய்வின்றி உழைக்க வேண்டும், தாமதமின்றி உழைக்க வேண்டும். உழைக்கும் போது உழைப்பின் செயல்கள் உங்கள் மனதிலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது திருக்குறளே சொல்லியிருக்கு. அப்படி இருந்தால் சனீஸ்வர பகவான் எப்படி கொடுப்பார்னா, அவரை போல் கொடுப்பார் இல்லை. அவருக்கு இன்னொரு பேர் பொன்னன்னு பேர். அதனாலே நீங்கள் ஒரு காரியங்களும் செய்யும் போதும் இதை மனத்திலே நிறுத்தி கொண்டு
கஷ்டம் கொடுத்துறார்னு ஏக்கம்படாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பல விதத்திலும் பலன்களாக மாறும் என்பதிலே ஐயமில்லை. நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்குள்ளும் சனி பகவான் தன்னுடைய தன்மையை எப்படி தருவார் என்று காணொலியாக காண இருக்கிறோம். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. காலச்சக்கர புருஷத்துலேருந்து பார்க்கும்போது கன்னிராசிங்கிறது 6ஆம் இடம்னு வரும். ஆனால் சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கும் இடத்துலேருந்து பார்க்கும்போது அது 7ஆம் பார்வையாக பார்ப்பார். சனீஸ்வர பகவானுக்கு 3 விதமான பார்வைகள் உண்டு. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. இந்த 7ஆம் பார்வைங்கிறது நேராக பார்க்கும்போது கண்டக சனின்னு பேர். இருக்குது கண்டக சனின்னா இந்த குடும்பத்தை பார்க்க போகிறாருன்னு அர்த்தம். இந்த குடும்பத்தை டைரெக்டாக பார்த்தா என்ன அவன் குழப்பம் வருமானா? ஆமாம், குழப்பம் வரும். அது சொத்து ரிலேட்டடான நிறைய பிரச்சனைகள்லாம் வருமானா? ஆமாம், சொத்து ரிலேட்டடான பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லுவோம். அதனால தான் நார்மலாக சொல்கிறது, என்ன அடுத்தவனை விடாதே அதிரடியான ஆரம்பமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னாக்க இந்த சனீஸ்வரனுடைய 7ஆம் பார்வையுடைய தன்மை. குடும்பத்தில் அடுத்தவனை விட்டா என்ன ஆகும்? குழப்பம் பண்ணிட்டு போடுவான். அதனால் நம்ம அடுத்தவனை உள்ள கூடாது. இந்த கண்டக சனிக்காரங்கள்லாம் உங்கள் விஷயத்தை நீங்கள் மட்டும் ஹேண்டில் பண்ணணும். ஊரில் ஹோட்டல்லாம் எல்லாத்தையும் போய் பஞ்சாயத்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, குழப்பம் ஜாஸ்தியாக போடும். அதனால் சொத்து ரிலேட்டட், குடும்ப ரிலேட்டட் எல்லாம் குழப்பத்துக்கான ஏற்படங்களையாக வரும். உங்களுக்கான தீர்வை நீங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில அலைச்சல்கள், தொல்லைகள், வெறுப்புகள் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிகிற சூழ்நிலைகள், பகை, செலவு, நோய், தைரியம் இல்லாத தன்மை, கொஞ்சம் முன்கோபம், பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை, குடும்ப ஒற்றுமை குறையதல், வெளியூர் பிரயாணம், சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம்னு சொல்லலாம், இதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் எதுக்குன்னா இந்த தாக்கம். சனீஸ்வர பகவான்றது தன்னுடைய ஒரிஜினல் தாக்கத்தை கொடுக்கணும் இல்லையா? இந்த தாக்கத்தை கொடுப்பதற்கான செயல்களை தான் இந்த கண்டக சனியுடைய செயல்கள். இதெல்லாம் செஞ்சால் கண்டக சனி இருக்குன்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சுக்கலாம். ஓகே, எனக்கு அலைச்சல் இருக்குது, பொறுமை இல்லாமல் நான் பேசுகிறேன், கோவப்படுறேன் அப்படிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. கண்டக சனி அப்படின்னு இருக்குது சார், கொஞ்சம் நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க, இதெல்லாம் மாற்றிக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகும்? சொத்தெல்லாம் பாதிக்கும், வீட்டில் குழப்பம் வரும். இதனால் பிரிவுடைய பிரச்சனைகள், ஒருத்தருக்கு அடிச்சுப்பீங்க. இதெல்லாம் பிரச்சனையாக வேணும். வேலை பெருசு வேணாம், சின்ன வேலை மாற்றிக்கலாம். எப்பவுமே அந்த கரெக்டாக முளையிலே கிள்ளி விட்டுறது ரொம்ப நல்லது. விருட்சமாக மாறுதான் பிரச்சனை. விஷச்செடிகள் எல்லாம் அங்கேயே டக்குன்னு கட் பண்ணிடுறோம். களை எடுத்தல்னு சொல்லுவோம் இல்லையா? அங்கேயே கட் பண்ணுறது தான் இந்த ட்ரிக்கு. அப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும்னா விரிசல் வந்துடும். இதுதான் கண்டகச்சனி கேட்குறார். விரிசல் வேணுமா, கரெக்டாக இருக்கியா அப்படின்னு கேட்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தாழ்த்தி கொள்வது நல்லது. எப்படி? நான் அதிகமாக என்னுடைய வார்த்தைகளாலே பிரயோகங்கள், பிரச்சனைகள் ஏற்படுத்துவதில்லை அப்படின்னு மனசில் முதல்ல போடுங்க. அதுவும் பெண்கள் ரிலேட்டடான மேட்டரில் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்கள் ரிலேட்டடான மேட்டரில் பெண்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 பாலாரினும் கொஞ்சம் வார்த்தைகளை அளர்ந்து பேசுவது, எதிர்த்து பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்களே, எதிர்த்து பேசுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். யார் சொன்னாலும் கொஞ்சம் லிசனிங் கெப்பாசிட்டி, கொஞ்சம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் பதில் சொல்லுங்கள், இல்லைன்னா அமைதியாக எனக்கு தெரியல, சிம்பிளாக முடிச்சுடுங்க. தெரிந்த காரியங்கள் மட்டும் செய்கிறது, தெரியாத காரியத்துக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு போகிறது. கலைவாணர் என்எஸ்கே கிட்ட ஒரு இது சபையில் இருக்கும்போது நிறைய பேச்சுக்கள் இருந்துகிட்டே இருந்துதான். அவர் கேட்டாராம், நான் பேசுகிறது யாருக்கெல்லாம் புரிகிறது கை காட்டுங்கன்னா ஒரு சைடில் கை காட்டாங்களா, யாருக்கெல்லாம் புரியலைன்னு சொன்னால் ஒரு சைடில் அப்படியே அமைதியாக இருந்தாங்களாம். இவர் நகைச்சுவை திலகம் இல்லையா, நகைச்சுவைனால சொன்னாரா, யாருக்கெல்லாம் தெரியுன்னு சொல்கிறீங்களோ அவரெல்லாம் தெரியாதவரிடம் கேட்டுக்கொள்வது என்னிடம் நிற்க வேண்டாம் அப்படின்னாராம். அப்படி அவங்களுக்குள்ளே சால்வ் பண்ணிக்கிட்டோன்னு நீங்கள் பேசாமல் ஒதுங்கி நிற்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் நான் போய் நான் சொல்லித்தரேன் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா குட்டை குழப்பின மாதிரி ஆகிடும். அப்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இந்த கண்டக சனி போது. குடும்பத்திலே கொஞ்சம் நளினமாக சுலுக்கமாக அப்படி பார்த்துட்டு போயிடணும். நடுவில் வெளில போடக்கூடாது. இந்த கழுவுற மீன் நழுவுற மீன்னு சொல்லுவோம், அப்படியே கொச்சு ஓடி போயிடணும். உங்களுக்கு அந்த ட்ரிக் ஏற்கனவே தெரியும். எப்படி தெரியும்னா, உங்களுக்கு ஹஸ்த நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது உங்கள் ராசிக்குள்ளார, சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போது உங்களுக்கு நெளிவு சூழலாம் தெரியும். ஆனாலும் சித்திரை இருக்கிறதுனால கொஞ்சம் வம்பு வாண்டாக போய் இழுக்கும், வா அப்படின்னு கூப்பிடும். உத்திரம் சித்திரை எப்போயுமே வம்பை இழுக்கக்கூடிய விஷயம். அதனால் தேவையெல்லாம் வம்பை கூப்பிடும், வா சண்டைக்கு போகலான்னு கூப்பிடும். அவன் என்ன சொல்லிட்டான்னு ஒரு வேகம் காட்டும் உத்திர நட்சத்திரக்காரருக்கு. நான் பார்த்துக்கிறேன் இன்னும் சித்திரை நட்சத்திரம்.
இதனால் என்னென்னா அந்த துன்பம், ஃப்ரிக்ஷன், சண்டை இதெல்லாம் வருது. அப்போ கொஞ்சம் பிரச்சனையை என்ன பண்ணும், பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும்போது அதுவும் எஸ்பெஷலி அம்மா கிட்டலாம் நிறைய பிரச்சனை வரும், தாய் ரிலேட்டடாக. அதேமாதிரி தாய் சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஸ் அப்பாக்கிட்டே வரும். அதுமாதிரி தாய் மாமன்கள், தாய் ரிலேட்டடான மாமன் முறைகள், மாத்துலாதின்னு சொல்லுவான், அதில் எல்லாம் சண்டை வரும். அவங்க கூட்டாலும் சண்டை, ஃப்ரிக்ஷன். அதேமாதிரி உங்கள் அண்ணா தம்பிக்குள்ளே சண்டை போடுவீங்க, இதெல்லாம் தேவையா? தங்கைகளோட சண்டை போடுவீங்க, இதெல்லாம் தேவையானா கொஞ்சம் உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினரோட பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அதுதான் முதல்ல போடணும். அப்போ கண்டகசனியோட தன்மை புரிஞ்சிச்சு இல்லைங்களா? இப்போ வாயை குறைச்சிக்கணும். அதெல்லாம் வந்ததுன்னா டக்குன்னு இருந்தோம், ஓய் இதுலேருந்து அவன் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால தான் சொன்னேன், அடுத்தவனை விடாத அப்படின்னு சொன்னேன். அவனை விட்டீங்கன்னா என்ன ஆகும்? அடுத்தவன்னா சனீஸ்வரன், அவரை உள்ளே விட்டிங்கன்னா என்ன ஆகும்? நமக்கு காலி பண்ணிட்டு விடுவார். அவரை உள்ளே விடாமல் பார்த்துக்கிட்டேன்னா சரியாகப்படும். இந்த கோபத்தை குறைத்து விட வேண்டும். கோபத்தை குறைப்பது எப்படின்னாக்கா, 2 விதத்தில் கோபத்தை குறைக்க முடியாது. ஒன்று, உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு இருக்க ஒரு கடகராசிக்காரர் சந்திரன். இந்த சந்திரனானவர் நீர்த்தன்மை கொண்டவர். உங்களுக்கு நல்ல கோபம் வருதுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து ஒரு டம்ளர் தண்ணியை நிதானமாக சுவைத்து சாப்பிடுங்கள். அதாவது குடகுடன் குடிக்கக்கூடாது, சிப் பை சிப் அப்படின்னு சொல்லுவான். கொஞ்சம் கொஞ்சமாக அதை அந்த தண்ணியை அனுபவித்து கண்ணை மூடி நிதானமாக ஒரு ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னாக்கா, இந்த கடகத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது குபேர தன்மைன்னு பேர். அது பேர் அங்கேருந்து 3ஆம் இடம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் பேர். அப்போது உங்களை தன்மையை அமைதிப்படுத்துவார். கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகி, அமைதியோ அமைதின்னு சின்சாங்னு ஒரு கார்ட்டூனில் வரும் இல்லையா, அந்த மாதிரி அமைதியோ அமைதின்னு உங்களை கொண்டு போய் வச்சுருவார். இப்படியே அந்த அமைதித்தன்மை வந்த உடனே குடும்பத்தில் சண்டை போட வருமானா, இருமா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, இல்லை நீ சொல்கிற நான் கேட்குறேன் அப்படின்னு போயிடும். இந்த தன்மையை வருவதற்கு தான் இந்த சிப்பை சிப்பு, இந்த சந்திரன் என்ற ஹஸ்த நட்சத்திரத்தினுடைய தன்மையை எடுத்துக்கொள்கிறோம் இந்த கன்னியா ராசிக்குள்ளார. 2வது தன்மை எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் அந்த இடத்தை விட்டு விலகிச் செல்வது. இந்த விலகிச் சென்றாலும் கொஞ்சம் நான் ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு வேலை இருக்குது, அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு கொஞ்சம் வெளியில் போயிடுங்க. அந்த இடத்தை விட்டு அப்சன்ஸ்னு சொல்லுவோம். அந்த இடத்தை விட்டு செல்வது வெளிநாட்டு பயணம்னு சொல்லுவோம், அது பேர். இல்லைன்னா வெளி இடத்துக்கு செல்வது, தன்னை மறைத்து கொள்ளுதல் அப்படின்னு சூரியனுடைய தன்மை. அது உங்களுடைய ராசியிலேருந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சிம்மம், அதனுடைய தன்மை தான் உத்திர நட்சத்திரம். இதில் பிரகாரம் வெளியில் போய்டுறது. இப்படி வெளியில் போனாலும் அந்த தன்மையிலேருந்து அந்த நேரத்தில் மொமெண்டம் எஸ்கேப்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் தப்பிச்சிட்டேன், அந்த இடத்துல இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நிலையற்ற தன்மை உங்களை டெஃபினட்டாக எஸ்கேப் அப்படின்னு சொல்லுவோம், பண்ணி விட்டுரும். இந்த 2 ட்ரிக்கும் ஆக்சுவலி கண்டகசனியில் ரொம்ப முக்கியமான பாட். அதே மாதிரி தானத்திலே கருப்பு துணி அப்படிங்கிறத நீங்கள் கையில் வச்சுக்கிறதும் தானம் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. முடிந்த வரைக்கும் சனீஸ்வர மந்திரங்கள் ஏதாவது தெரிந்தாலும், இல்லை ஓம் சனீஸ்வராய நமகா, ஓம் சனீஸ்வராய நமகா, ஓம் சனீஸ்வராய நமகான்னு சனியோடைய மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லும் போதும் நிலையான தன்மைகளை ஏற்படுத்திவிடும். எதுவுமே பெருநீளாக உங்களுக்கு கண்டினியூவாக வந்துன்னே இருக்கணும். நல்லது ஒரு ஒழுக்கங்கள் அப்படிங்கிறது பெருநீளாக வரக்கூடியது. அப்போது அந்த ரெகுலராக வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய தன்மைகள், கோபங்கள் போக ஆரம்பிச்சனால பணம் செலவாகிறது கம்மியாயிடும். அதனால் வரக்கூடிய சிக்னஸ் கம்மியாயிடும், நோய் குறைஞ்சு விடும், தைரியம் கிடச்சிடும், எதையும் ஹேண்டில் பண்ணலான்னு வரும். எல்லோருக்கூடையும் அன்பாக பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி தான் கேட்கணும், நான் சாரி கேட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். நான் உங்களை தன்மையாக என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொள்வதனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை எல்லா இடத்துலையும் கிடச்சிடும். இதில் ஒன்றும் தப்பு இல்லையா? தாழ்ந்து போனால் பதவின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ தாழ்வதனால் தப்பு இல்லையா? தாழ்ந்துக்கிட்டேன்னு சொன்னாலே போதும் பதவி கிடச்சிரும்ன்றார். இந்த வெக்கமானலாம் விட்டு, அதுதான் பெரிய விஷயம். இந்த சாரி கேட்கறதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ஈகோ இருக்கும். சாரி கேட்டுட்டோம்னு வச்சுக்கலாம், எல்லாம் சரியாகப்படும். இந்த சூட்சமத்தை தான் சனீஸ்வரன் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறார். இதுதான் கண்டக சனியோட தாற்பயம். இதை புரிந்து விட்டதுனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சனீஸ்வரன் 94% உங்களை தூக்கி விட்டுருவார். மித்த 6% நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ண மாட்டேன்னு சொன்னால் வரக்கூடியதாக இருக்கும். வழிய
நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் குடும்ப சூழ்நிலையில், என்னங்க அந்த சனி விடுற போது இவர் எவ்வளோ நல்லா இருந்தால் தெரியுமா, நான் உங்களை திருப்பி ரீகால் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைக்கூடியது இந்த கண்டக சனி கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.